அற்புதங்கள் குவிய போகுது. இரும்பு கதவு தானாக திறக்க போகிறது. கேள்விப்படாத ஐஸ்வர்யங்கள் வரப்போகிறது. இல்லை சும்மா பாட்டினுடைய எழுத்துக்கள் இல்லை, இது உண்மை, இது சத்தியம். வேதத்தின் வசனங்களை வச்சு எழுதியிருக்காங்க பாருங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்பவுமே எதிர்காலத்தை குறித்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. நீங்க யாரா இருந்தாலும் எங்கிருந்து வந்திருந்தாலும் நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, தேவனை நாங்கள் இங்கே உயர்த்துகிறோம். ஆகவே தேவனை உயர்த்துகிற இடத்துல சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு ஏதோ ஒன்று நல்லது நடக்க போகிறது. ஏனென்றால் தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். ஆகவே உலகத்திலையும் சொல்லுவாங்க, கொஞ்சம் பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, பாசிட்டிவ் மைண்ட் செட் வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. நாம நல்லதுன்னு சொல்லுகிறோம், ஆனால் நாம் அவங்கள விட கொஞ்சம் ஓவரா போகிறவங்க. வெறும் பாசிட்டிவா இல்லை, அற்புதங்களை எதிர்பாருங்கள். நடக்கவே முடியாதுன்னு சொல்லுகிற காரியங்களை எதிர்பாருங்கள். ஏன்னா தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர். நீங்க நம்பினால் போதும், அவர் செய்வார். செய்யறது உங்க வேலை இல்லை, நம்புறது உங்க வேலை, செய்யறது அவர் வேலை. ஆகவே ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையுடன் வந்திருக்கிறோம். இந்த கவலை, அந்த பாரம், அந்த ஒரு சலிப்பு, அதெல்லாம் தூக்கி எறியுங்க. ஒரு நம்பிக்கை எழும்பட்டும் உள்ளத்துல. நம்பிக்கை எப்போ திறமை எழும்பும்? ஒருவேளை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சொல்றேன், இருக்கிற நன்மைகள் நினைச்சு பார்த்தீங்கனாலே இல்லாத நன்மைகள் வரும்ன்ற நம்பிக்கை வந்துடும். ஏற்கனவே தேவன் செய்த நன்மைகளை, கடந்த காலத்துல தேவன் நமக்கு செய்த காரியங்கள்லாம் நினைச்சு பார்த்தாலே சரி இனிமேலும் செய்வார் போல இருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாதவர்களுக்கும் நம்பிக்கை எழும்பிடும். அதனால தான் நன்றி சொல்வது ரொம்ப முக்கியம். நன்றி சொல்லுவோமா தேவனுக்கு? அவரை துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா? அவர் செய்த நன்மைகளை எண்ணி பார்த்து அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை சொல்லி அவரை ஸ்தோத்திரியுங்கள். இந்த நேரத்தில் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் கடந்த காலத்தில் எங்களுக்கு செய்த நன்மைகள் நிமித்தமாய் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உயிரோடு இருக்கிறதே உம்முடைய கிருபை. எங்களை படைத்தவர் நீர், எங்களை பிறக்க வைத்தவர் நீர். தாயின் கற்பத்திலிருந்து எங்களை காப்பாற்றி, மட்டுமாய் காப்பாற்றி எங்களை வாழ வச்சவர் நீர். சில நேரம் நாங்கள் அதை உணராம போய் விடுகிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. எவ்வளோ நன்மைகளை, கோடி நன்மைகள் எங்க வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறீர். சில நேரம் எங்க கண்ணுக்கு தெரியறதெல்லாம் தீமையா இருக்குது. ஆனா தீமைக்கு காரணர் நீர் அல்ல, வெறும் நன்மைக்கு காரணர் நீர். நீர் நல்லவர். எவ்வளோ நன்மைகளை செய்திருக்கிறீர். அதற்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாத்துக்கும் மேலாக எங்களை ரட்சித்ததுக்காக நன்றி தேவனே. உம்முடைய விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை தந்து எங்களோட ஒரு உடன்படிக்கையில நுழைந்து எங்களுக்கு வாக்குத்தத்தங்களை தந்தீரே, உமக்கு நன்றி. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்புள்ள நல்ல பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை போல் யாரும் இல்லை, உம்மை போல் நல்லவர் இல்லை, உம்மை போல் வல்லவர் இல்லை, அற்புதம் செய்கிற தெய்வம் இல்லை. நீர் ஜீவனுள்ள தெய்வம் என்பதை இன்றைக்கும் நிரூபித்து காண்பியும் உம்முடைய ஜனங்களுக்கு. உம்முடைய பிரசன்னத்தை இந்த இடத்தில் வெளிப்படுத்தும் ஆண்டவரே. பாடல்களை நாங்கள் பாடும்போது ஒவ்வொரு உள்ளத்துக்குள்ளும் நம்பிக்கை எழும்பட்டும் ஆண்டவரே. எதிர்காலத்து குறித்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை விசுவாசிக்க கிருபை செய்யும். விசுவாசத்தினால் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். வந்திருக்கிற ஒவ்வொரு நபரையும், ஒரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவர்களுக்கு ஊழியம் செய்வீராக. இந்த முழு ஆராதனையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நடக்கிற அத்தனையும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திட்டோம். எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். கிறிஸ்தவனுக்கு பின்னால திரும்பி பார்த்தா நன்றி, முன்னால் திரும்பி பார்த்தா எதிர்பார்ப்பு. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நல்லா வாழணுமா, தைரியமா வாழணுமா, ஒன்றும் இல்லை. பின்னால் திரும்பி பார்க்குறப்போ நன்மையை பார்க்கணும். அப்படியே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஐயோ இது நடந்துருச்சுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. எல்லார் வாழ்க்கையிலும் அந்த மாதிரி வருத்தப்படக்கூடிய காரியங்கள் இருக்கு. ஆனால் நீங்கள் எப்படி, இப்போ நான் சொல்கிறேன், இந்த அடுத்த சில பாடல்களை பாட போகிறோம். எல்லாத்தையும் முழுக்க பார்த்தீங்கன்னா நன்றி சொல்லுவது. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் நிமித்தமாய் நன்றி சொல்லுவது. அப்போ உங்கள் வாழ்க்கையை நான் இந்த அடுத்த 3 நாள் பாடல் பாடும்போது நம்ம எல்லாருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். மைண்டை தூக்கி ஷெல்ஃபில் வச்சிடக்கூடாது. பாடும்போது, ஆராதிக்கும் போது அப்படியே ரொம்ப கேர்ஃபுல்லாக சிந்திச்சு பார்த்து பாடுங்க. எவ்வளோ காரியங்களை தேவன் உங்களுக்கு செஞ்சிருக்கிறார், எத்தனை முறை காப்பாற்றி இருக்கிறார். நினைச்சு அவரை துதிங்க. பாடி முடிக்கிறதுக்குள்ள பெரிய நம்பிக்கை, விசுவாசம் எழும்பிடும். கூடி சீக்கிரம் வெற்றியும் வந்துடும்.
நேசனின் பிள்ளையாய் தெரிந்தெடுத்தி மரணத்தின் விழுப்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் திருப்பி விட்டி உடன்படிக்கை எனக்கு தந்து மரணத்தின் விளிம்பில் நின்ற என்னை ஜீவனின் பாதையில் கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணியே துதிக்க வந்தோம். பாதைகள் என்னை சூழ்ந்த போது சிட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. பாதைகள் என்னை சூழ்ந்த போது சிட்டைகளாலே என்னை மறைத்தி பாதைகள் எல்லாம் காக்கும்படி தூதர்கள் அனுப்பி உதவி செய்தி. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோம். நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். நன்மைக்காக நம்மை மறவா அவர் கிருபை எண்ணி துதிக்க வந்தோம். தேவைகள் நெருக்கி நின்ற போது அற்புதமாக பெருக வைத்த